அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நட்சத்திரங்களும் அதன் சூட்சமங்களும் தலைப்பில் பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த பரணி நட்சத்திரத்தோட பயோடேட்டா என்ன, அந்த தசா காலங்கள் எப்படி இருக்கும், மற்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி இந்த பகுதியில், இது இறுதி பகுதியாக இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் பரணி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம், போர்க்குணம் பரணி தரணியும் ஆளும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்றப்ப தரணியால் பிறந்தவர்கள் தான், அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே சொன்னோம், இவங்க வச்சதான் சட்டம், இவங்க ஒரு ஆளுமை திறன் நிறைய நிற்க இவங்ககிட்ட அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லச்சே அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா போர் குணம் இந்த நட்சத்திரம் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இவங்களுக்கு கோபம் பிடிவாதம் எல்லாமே நிறையவே அவங்கக்கிட்ட இருக்கும். எல்லாருக்கும் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்தாலும் அந்த தான்ற ஈகோ அந்த இதில் இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். இவங்களுக்கு செல்வத்தில் ஒரு குறைவு இருக்காதுன்னு கூட சொல்லலாம். எல்லா வகை யோகமும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சிறந்ததாக இருக்கும். பட் இருந்தாலும் சில பிரச்சனைகளால் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பயோடேட்டா அப்படி இந்த தசா காலங்களை ஃபஸ்ட்டு பார்த்துவோம். ஸோ தசா காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லச்சு ஃபஸ்ட்டு இந்த பரணி நட்சத்திரம் அதிபதி பார்த்தா சுக்கிரன். அப்போ சுக்கிரனோட தசை தான் இவங்களுக்கு ஆரம்ப கால தசையெல்லாம் இருக்கும். ஸோ ஆரம்ப கால சுக்கிரன் அப்படின்றப்போ ஒரு சில குட்டி சுக்கிரன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த குட்டி சுக்கிரன் அப்படின்னு நம்ம சொல்லச்சே ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடந்தாலும் ஒரு சில தந்தைய வழியில் ஒரு சில பாதிப்புகள் இவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு ஒன்று அவர் பிரிந்து வெளியூர் எங்கேயா போயிருக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தந்தை இதுக்கு பிறந்ததுக்கப்புறம் ஒரு முன்னேற்றம் கூட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்டது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி படிப்பு இதெல்லாம் எந்த வித குறையும் இருக்க, நல்ல படிப்பு, நல்ல செல்வ வளம் எல்லாமே நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சூரிய தசைன்னு வரும். ஸோ சூரிய தசை அப்படின்னு பார்க்கச்சே ஒரு சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படி இருக்க தான் செய்யும். ஓரளவுக்கு சுமாராக போகுன்னு கூட நம்ம சொல்லலாம் சூரிய தசை அப்படிப்போ. சந்திர தசை உங்களுக்கு நல்ல நடக்கும் அவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள், மன சஞ்சலத்தில் போகும் அந்த சமயத்தில் அவங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நிறைவேறும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ தந்தையை விட தாய் மேலே இவங்க அதிக பாசம் இருப்பார்கள் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தாயினால் பாதிப்புகளும் தாய் வழி உறவுகள், தாய் மூலமாக இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு சந்திர திசை. அதுக்கப்புறம் பார்த்தா செவ்வாய் திசை கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த திசையாக தான் இவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது ராகு திசை இவங்களுக்கு அபாண்ட வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும், நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு. நல்ல நிலையில் ராகுவும் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா மேலும் சிறப்புகள் இவங்களுக்கு இருக்கும். பொதுவே இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிச்சு சுக்கிரன் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இடர்கள் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒரு நல்ல நிலை இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ குரு நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த தசை இவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில பாதிப்புகள் இந்த குரு தசையில் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஏன்னா அது 7வது திசையாக வரும் குரு திசை அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தசா காலங்களில் ஒரு சில சங்கடங்கள், சந்திப்புகள், இவங்க சவால்களை சந்திக்கக்கூடிய காலம் இந்த குரு தசையில் இவங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். அப்படின்னு நம்ம உடல் உபாதைகளில், இல்லை குடும்பத்தில், இல்லை பொருளாதாரத்தில் இப்படி ஒரு சங்கடங்களை இந்த குரு தசையில் இவங்களுக்கு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ இந்த பயோடேட்டா நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிரனோட நட்சத்திரம். அதிபதி சுக்கிர பகவானே ஆவார். ஸோ இது இருக்கும் இடம் பார்த்தா ராசி மேஷ ராசி, அதனோட அதிபதி செவ்வாய் அப்படின்னு முன்னாடி நம்ம சொன்னோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கடவுள், பரணி நட்சத்திரத்துக்கான கடவுள் அப்படின்னு நம்ம சொன்னால் யமதர்மராஜாவை தான் சொல்லலாம். யமதர்மன் தான் நீதி நேர்மை இதெல்லாம் இது பண்ணுவார். ஒருவருடைய கர்மாவுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் அவரே தான் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தா துர்க்கை, அதுதான் போர்க்குணம். அதுதான் முன்னாடி நம்ம சொன்னோம், போர்க்குணம் பரணி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதனால் இந்த துர்க்கை அவங்க வழிபடுறது அதிதேவதையாக இருக்குது இவங்களுக்கு. அதனால் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக உக்ரம் ஜாஸ்தியாக, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இந்த இதில் இவங்களுக்கு பிபி, சுகர், அது மாதிரி பித்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஜீரண கோளாறு, கேஸ் ட்ரபிள், ஸோ இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு.
அதுக்கடுத்து பஞ்சபூத தத்துவத்தில்னு பார்த்தா இது வந்து நில தத்துவத்தை குறிக்கும். ஸோ அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஆதாயம் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. விவசாயம் பண்ணுறது, அதனால நீர்நிலை அது மாதிரி பண்ணுற விஷயங்கள் பண்ணிச்சு இவங்களுக்கு நிறைய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இதனுடைய கர்மா அப்படின்னு நம்ம பார்த்தா இது சந்திரனோட கர்மாவே இருக்குது. ஸோ சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லி தாய் வீடு வண்டி வாகனம் இது மாதிரி இதில் வந்து சில இடர்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாய் வழி உறவுகளில். ஸோ தாய் வழி உறவுகளில் வந்து நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும், அதே சமயத்தில் வந்து தீமைகளும் அவங்கள தான் இருக்கும்னு சொல்லலாம். இவங்க நண்பர்களும் அவரே, எதிரியும் அவரே. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்து தான் வந்து அந்த விஷயத்தை இவங்க பக்குவமாக நடந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை அடுத்தபடியாக பார்த்தா இதனுடைய பட்சி பார்த்தோன்னா காகம். அதான் சொன்னால் இவங்களை சுற்றி எப்போ இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கூட்டம் சுற்றியே இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம் நம்ம. சரி, இவங்க தனியாக இருக்க மாட்டாங்க, எப்போவுமே அவருக்கு முன்னாடியே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒன்று நண்பர்களோ இல்லை உறவுகளோ இல்லை ஏதாவது இவங்க பின்னாடி எப்பயும் ஒருத்தர் இருக்கணும், அப்படி தான் இவங்க எப்பவுமே வச்சுருப்பாங்க. இது மாதிரி சேவை ஆட்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் அந்த காக்கா எப்படி தனியாக இருக்க கூட்டமாக இருக்குது சாப்பிடுமோ அதே போல் தான் இவரோட இதில். அதில் பாசம் காட்டுவது எல்லோரும் நல்லது செய்வாங்க, நன்மைகள் நிறையவே எல்லாமே செய்வாங்க. நடுவில் அப்பப்போ அந்த ஈகோ தான்ற இது வந்தனால தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு பேராசை கூட இவங்ககிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தா இந்த மரம் அப்படின்னு நம்ம விருட்சம் அப்படின்னு நம்ம சொன்னால் நெல்லி மரம் தான் இருக்குது. ஸோ நெல்லி மரம் வழிபாடு செய்யாது, இல்லை சிவாலயங்கள் அந்த மாதிரி பெருமாள் ஆலயங்கள் வந்து நெல்லி மரம் நடுறது வந்து இவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வடிவம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முக்கோண வடிவம், முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் முக்கோண வடிவம் இது. ஸோ இது வந்து சின்னம் அப்படியே எடுத்தோன்னா இது வந்து அடுப்பு சின்னம், அதான் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதோட சின்னம் வந்து அடுப்பு சின்னமாக வரும் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து மிருகம் அப்படின்னு நம்ம பார்த்தா யானை எப்படி கம்பீரமாக இருக்கணும், அதே போல் தான் இவங்களுடைய இதெல்லாம். யானை மதம் பிடிச்சா என்ன நடக்குமோ அதை போல் தான் இவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா ருத்ர தாண்டம் ஆடிடுவாங்க. ஸோ அதனால் மிருகம் பகச்சு அப்படி இது. கணம் அப்படி பார்த்து மனித கணம், மனிதன் அப்படின்றப்போ மனித கணம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு வந்து உங்களுக்கு எப்போவும் ஒரே மாதிரி இருக்குமாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு மனித குணங்கள் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து மனித குணம் அப்படின்னால கோபமும் இருக்கும், இரக்கமும் ரெண்டுமே கலந்த இதில் தான் இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நவரத்னம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து வைரம் அணியிறது நன்மைகள் நிறைய தரைக்கும்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இதில் வந்து இவங்களுக்கு வணங்க வேண்டிய பரிகாரமாக தெய்வங்கள் எது செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா சென்னைக்கு அடுத்த இருக்க திருப்பூர் முருகர் வந்து இவங்களுக்கு சுயம்பு மூர்த்தி. ஸோ அவர்களை வழிபடுறது இந்த பரணி நட்சத்திரங்களுக்கு நன்மை தரும்னு சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறுபாறை அப்படின்ற ஊரில் இருக்கும். அங்கே இருக்க சோமநாதேஸ்வரர் அவரை போய் வணங்குறது மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி தெய்வங்களை வழிபடுறது மேலும் சிறப்பு. அதுக்கடுத்து விஷ்ணு ஆலயங்கள் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதர். ஸோ அது மாதிரி இந்த கடவுளை வணங்குறது வந்து மேலே சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அம்சம். ஸோ பெரும்பாலும் மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதுலேருந்து இவங்க வந்து விடுபட வேண்டும் அப்படின்னா இது மாதிரி தெய்வத்தை வழிபடும்போது இவங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த பரணி நட்சத்திரம் வந்து ஒரு சிறந்த நட்சத்திரம், ஒரு வலிமை மிக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வான்மண்டலத்தில் மார்கழி மாதம், தனுர் மாதம் சொல்லிட்டு மார்கழி மாதம் டிசம்பர் மாதத்தை பார்த்தோம் அப்படின்னா வான்வெளியில் ஒரு முக்கோண வடிவில் இதனோட சின்னம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு சிறப்புமிக்க போர்க்குணம் மிக்க ஒரு நட்சத்திரம். இது வலிமை மிக்கது, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை எல்லாமே கொடுத்தாலும் வந்து பிரச்சனைகளும் இது உருவாக்க நட்சத்திரம் முடியும் தான். அதனால தான் இது வந்து போர்க்குணம் பரணி அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு இவர்கள் தரணி ஆள்வதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரம். சரிங்களா. ஸோ அதனால் இதோட இந்த பரணி நட்சத்திர பதிவுகள் முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.